அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான நம்ம பதிவு எதை பற்றி அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாங்க முடியாத கஷ்டங்கள், வாட்டி வதைக்கும் கடன் தொல்லைகள், கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் அடுத்தவர்களுடைய அநீதியான அடக்குமுறைகள், இப்படி நம்மை சூழ்ந்திருக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான பொதுவான தீர்வை தான் பார்க்க போகிறோம். இந்த கஷ்டங்களில் இருந்து விடுபட நாம் செய்ய வேண்டியது 2 விஷயங்கள் மட்டும்தான். முதலாவது சலாத்துல் தஸ்பிக் எனப்படும் தஸ்பிக் தொழுகை. இரண்டாவது குரானில் கூறப்பட்டுள்ள ஒரு புதுமையான மிக உன்னதமான பவர்ஃபுல் வசன தீர்வு தான். இந்த தொழுகையையும் நான் சொல்ல போகும் இந்த புதுமையான வசனத்தையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து துவா கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அத்தனை கவலைகளையும் கஷ்டங்களும் தீர்ந்து போகும். சகோதர சகோதரிகளே, தஸ்பிக் தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்ற விளக்கம் நம்மில் பலருக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்கும். அதனால் இங்கே நாம் தொழுகையை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நேரடியாக விஷயத்துக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடியோ, மன உளைச்சலோ அல்லது அடுத்தவர்களின் அடக்குமுறையோ இருக்கும்போது நள்ளிரவில் எழுந்து தஹஜ்ஜத் நேரத்தில் இந்த தஸ்பி தொழுகையை தொழுங்கள். இந்த தொழுகையை தொழுது முடித்த உடனே கையேந்தி அல்லாஹ்விடம் நான் இப்போது சொல்ல போகும் இந்த உன்னதமான குரான் வசனத்தை ஓதி உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் முறையிடுங்க. நம்மை சுற்றியுள்ள சூறாவளி போன்ற கஷ்டங்கள் மற்றும் எதிரிகளின் அடக்குமுறைகளை தவிடு பொடியாக்க அல் குரானில் 9வது அத்தியாயமான சூரத்து தௌபாவின் இறுதி 2 வசனங்களை நாம் ஓதணும். அந்த பவர்ஃபுல் வசனம் இதுதான். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனையே நான் முழுமையாக நம்பியிருக்கிறேன், மேலும் அவன்தான் மகத்தான அர்ஷின் அதிபதி ஆவான். அன்பானவர்களே, குறிப்பாக பொருளாதார நெருக்கடி மற்றும் அடுத்தவர்கள் அடக்குமுறை போன்ற விஷயங்களுக்காக மட்டும் இந்த தஸ்பி தொழுகையை தொழுவுங்க. அதோடு சேர்த்து இந்த உன்னதமான வசனத்தையும் ஓதி நிச்சயம் அல்லாஹ்விடம் கேட்டீங்கன்னா நிச்சயமா அல்லாஹ் கருணையாளன், அவன் உங்கள் மீது பேரருள் காட்டுவான். எந்த ஒரு சூறாவளி போன்ற கஷ்டமா இருந்தாலும், எந்த பெரிய எதிரியா இருந்தாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்வழியை தருவான். இந்த தஸ்பி தொழுகையையும் இந்த புதுமையான குரான் வசனத்தையும் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போதும் நீங்கள் ஒன்றா பயன்படுத்தி பார்க்க போகிறீர்களா? இந்த தஸ்பி தொழுகையையும் இந்த புதுமையான குரான் வசனத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் ஒன்றாக பயன்படுத்தி பார்க்க போறீங்களா? அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களோட துவாக்களையும் அல்லாஹ் நிச்சயமா கபூலாக்குவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.